அழகான ஊர்ல ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு ஏக்கர் கணக்குல பூமி இருந்ததுனால அவர்கிட்ட நிறைய ஆட்கள் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ராஜசேகர் பட்டணத்துக்கு போய் விவசாயத்தை பத்தி படிச்சவரு. அவருக்கு பட்டணத்திலேயே பெரிய வேலைகள் எல்லாம் கிடைச்சது. ஆனா அவரு அங்க வேலை செய்யல. சொந்த ஊருக்கு வந்து விவசாயம் செஞ்சு அவரு மட்டும் சந்தோஷமா இல்லாம அவங்க ஊர்க்காரங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவரு சொந்த ஊர்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. முதல்ல ஊர்க்காரங்க யாருமே அவர் என்ன சொன்னாலும் அத பெருசா எடுத்துக்கல. ஆனா அதுக்கப்புறமா அவரு சொல்றதுதான் சரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஊர் ஜனங்க அன்னையில இருந்து அவர் பேச்சு கேட்டு அவரு சொல்றபடியே நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. அதே ஊர்ல தான் முருகன் அப்படிங்கிற ஒரு சின்ன விவசாயியும் இருந்தான். அவனுக்கு விவசாயம் பண்றது அப்படின்னா ரொம்பவும் பிடிக்கும். அவன் ராஜசேகர் எப்படி விவசாயம் செய்யறாரு அப்படிங்கறத பத்தி கேள்விப்பட்டான். ஒரு நாள் நேரடியாவே அவர்கிட்ட இத பத்தியெல்லாம் கேட்கலான்னு சொல்லி அவன் அவர் வீட்டுக்கு போனான். ஐயா கும்பிடுறாங்க. என் பேரு முருகன். நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன். எனக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்கு. அதில் நெல் விளைய வைக்கிறோம். ஆனால் வர வர சரியா நெல் விளைய மாட்டேங்குது. நீங்க புதுசா விவசாயம் பண்றதா கேள்விப்பட்டேன். அதான் நீங்க எப்படி செய்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் அதையே பண்ணுவேன். முதல் நெல்லை பயிர் வச்சதுக்கு அப்புறமா அடுத்த பயிர் என்ன போட்டுக்கிட்டு இருக்க? ஒரு தடவை நெல்லுனா அடுத்த தடவையும் நெல்லு தான். அப்படி பண்ணக்கூடாது முருகா. 2 தடவையும் ஒரே பயிரை போட்டா அப்புறம் எப்படி விளைச்சல் நல்லா வரும்? வேற வேற பயிரை போடு, அப்பதான் விளைச்சலும் நல்லா வரும். அது மட்டும் இல்லை, அதுக்கு எந்த உரத்தை போடணும், எந்த மருந்தை பயன்படுத்தணும்னு நான் உனக்கு அடுத்து சொல்லித்தரேன். அப்புறம் பாரு எப்படி விளைச்சல் நல்லா வரப்போகுதுன்னு. சரிங்க ஐயா. இந்த தடவை நெல்லுக்கு பதிலா கரும்போ இல்லை சோளமோ விளைய வைக்கலான்னு இருக்கேன். எந்த பயிர் வச்சா நல்லா இருக்குங்க ஐயா? இந்த தடவை தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்லைங்கிறதால நீ சோளத்தை பயிரிடு. இயற்கையான முறையில் உரத்தை போட்டு இயற்கையான முறையில் சோளத்தை நீ விளைய வச்ச அப்படின்னா பூமி தன்னோட சத்தை இழக்காது. அடுத்து பயிர் வைக்கும்போது பூமியில் நிறைய சத்து இருக்கும். சரிங்க ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் விவசாயம் பண்ணுறேன். மறுபடியும் எதனா சந்தேகம் வந்தா வந்து கேட்கலாமா? தாராளமாக வந்து கேளுப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா, நான் வரேன். முருகன் ரொம்பவும் சந்தோஷமா அங்கிருந்து அவனுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். இந்த காலத்துலேயும் விவசாயம் மேலே ஆர்வம் இருக்கிற வயசு பசங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பதான் ராஜசேகர் கிட்ட வேலை செய்யற ரங்கையா அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் அங்க வந்தான். ஐயா, பட்டணத்துல இருந்து விதைங்க எல்லாம் வந்துடுச்சு. ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா நான் வயலுக்கு அனுப்பிடுவேன். சரி, வாரங்க வந்து பார்க்கறேன். அப்படி ராஜசேகர் எழுந்திருச்சு என்ன விதை வந்திருக்கோன்னு போய் பார்த்தாரு. அங்க வந்திருக்கிற சோள விதை எல்லாமே நல்லாதான் இருக்கு அப்படின்னு அவரு முடிவு பண்ணாரு. அப்புறம் ரங்கையா, இதுல இருந்து 2 மூட்டை சோள விதைய கொண்டு போய் அந்த முருங்கங்கிட்ட கொடுத்துடு. அவனுக்கு எதுக்குங்க ஐயா? இந்த தடவை நெல் பயிரிடுறதுக்கு பதிலாக சோளத்தை போட சொல்லியிருக்கேன். நம்ம கிட்ட தான் நல்ல விதை இருக்கு. அப்போ அவனுக்கும் விளைச்சல் நல்லபடியாக வருமே. சரிங்க ஐயா, இப்பவே கொடுத்து அனுப்புகிறேன். அப்படி ரங்கா அந்த விதைகள்ல 2 மூட்டை விதைய முருகனோட வீட்டுக்கு அனுப்பி மிச்சத்தை வயலுக்கு கொண்டு போய் வச்சான். இந்த விதைகள் ஏது அப்படின்னு முருகன் கேட்டப்போ ராஜசேகர் ஐயா தான் அனுப்பி வச்சாருன்னு ரங்கா சொன்னான். அப்படி ரங்கா முருகனுக்கு விதைகளை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அடுத்த நாள் முருகன் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு ராஜசேகரை பாக்குறதுக்கு வந்தான். ஐயா, நீங்கள் விதைகளை கொடுத்து அனுப்புனீங்க இல்லையா? அதான் பணம் கொடுக்க வந்தேன். இங்க பாரு முருகா, நான் பணத்துக்காக விதைய கொடுக்கல. அது நல்ல விதை. அதை போட்டு சோளத்தை விளைய வையே. அது விளைஞ்சதுக்கு அப்புறமா இதே மாதிரி 2 மூட்டை சோளத்தை எனக்கு விதையா கொடுத்து அனுப்பு. இப்போ அந்த பணத்தை உன்னோட கை செலவுக்கு வச்சிக்கோ. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. அப்படி முருகன் ரொம்பவும் சந்தோஷமா வீட்டுக்கு போனான். ராஜசேகர ஐயா கொடுத்த விதைகளை அடுத்த நாள் அவனுடைய வயல்ல தூவினான். அவரு சொன்ன மாதிரியே உரம் போட்டு விவசாயம் செஞ்சதுனால அந்த வருஷம் சோளம் நல்லபடியாவே விளைஞ்சிருந்துச்சு. விளைஞ்ச விளைச்சல்ல 2 மூட்டை விதைய எடுத்துக்கிட்டு ராஜசேகரத்துடைய வீட்டுக்கு வந்தான் முருகன். கும்பிடுறாங்க ஐயா, ஒவ்வொரு வருஷமும் என்னோட வயல்ல 25 மூட்டை தான் விளைச்சல் வரும். ஆனா நீங்க சொன்னபடி செஞ்சதால 40 மூட்டை வந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இதில் நான் என்ன பண்ண முருகா?
நீ கஷ்டப்பட்டதுக்கான பலன் உனக்கு கிடைச்சிருக்கு. ஐயா, நான் விளைய வச்ச சோளத்துல இருந்து உங்களுக்கு 2 மூட்டை விதை எடுத்துட்டு வந்திருக்கேன். சந்தோஷம் முருகா. உனக்கு விவசாயத்துல எந்த சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட வந்து கேளு. சரிங்க ஐயா. அப்படி முருகன் சந்தோஷமா வீட்டுக்கு போனான். அவன் வயல்ல விளைய வச்ச அந்த சோளத்தை வித்ததுல அவனுக்கு நிறைய லாபம் கிடைச்சது. அப்பதான் அவனுடைய சொந்தக்காரனான கோட்டையா வீட்டுக்கு வந்தான். சித்தப்பா, வாங்க. எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து. ஒரே ஊரில் இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க முடியல. ஆ, நான் நல்லா இருக்கேன் முருகா. நானும் உன்னோட சித்தியும் பட்டணத்துக்கு போலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு 5 ஏக்கர் வயல் இருக்கு இல்லையா? அதான் அந்த வயல்ல நீ விவசாயம் பண்ண முடியுமான்னு கேட்க வந்தேன். அதில் நீ என்ன வேணாலும் விளைய வச்சுக்கோ, எங்களுக்கு எதுவும் வேண்டாம். ஆனால் பூமியை அப்படியே விட்டுட்டு போனா வீணாயிடுமே, அதான் உன்கிட்ட கொடுக்கறேன். ஐயோ, 5 ஏக்கர் பூமியில என்னால் விவசாயம் பண்ண முடியுமான்னு தெரியலையே சித்தப்பா. அதுக்கு முதலீடுக்கு காசு வேணும், விதை வாங்க காசு வேணும். அவ்வளோ பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சித்தப்பா. வயலை என்னால் கொடுக்க முடியும், ஆனால் உனக்கு முதலீட்டுக்கெல்லாம் என்னால் பணம் தர முடியாதுடா. உன்னால் செய்ய முடியும்னா சொல்லு, இல்லைனா வேற யாரையாவது தான் பார்த்து ஒப்படைச்சிட்டு போனோம். சரிங்க சித்தப்பா, நான் யோசிச்சு பார்த்துட்டு 2 நாளில் முடிவை சொல்கிறேன். அதுக்கு சரின்னு சொல்லி கோட்டையாவும் கூட அங்கிருந்து போயிட்டாரு. முருகன் இத பத்தி ரொம்ப நேரமாவே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு முதலீட்டுக்கு பணம் இல்லையே, அதனால உதவி செய்ய யாராவது இருக்காங்களா அப்படின்னு அவன் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ராஜசேகரனுடைய ஞாபகம் அவனுக்கு வந்து அவரை சந்திக்க போனான். நடந்ததை எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் முதலீட்டுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டான். ராஜசேகரனும் சரி அப்படின்னு சொல்லி முருகனுக்கு தேவையான விதைகள் அப்புறம் உரங்கள் எல்லாத்தையுமே ரங்கா கிட்ட கொடுத்து வீட்டுக்கு அனுப்புனான். 5 ஏக்கர்ல அவன் விவசாயம் செஞ்சான். இந்த தடவை அவனுக்கு நிறைய பணமும் கிடைச்சது. ராஜசேகர் ஐயாவுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் சித்தப்பாவும் வயலுக்காக என்கிட்ட பணம் கேட்கல. அப்ப இதே மாதிரி 2 தடவை விளைச்சல விளைய வச்சா நான் சொந்தமா வயலை வாங்கிக்க முடியும். அப்படின்னு நினைச்சு அவன் வயல்ல விளைஞ்ச விளைச்சல் எல்லாத்தையுமே பட்டணத்துக்கு கொண்டு போய் வித்து பணமாக்குனான். ஆனா அந்த நேரத்துல தான் ராஜசேகருக்கு விதையோட அவசியம் அதிகமா இருந்துச்சு. அதனால விதைய கேட்டு ரங்கையாவை முருகன் வீட்டுக்கு அனுப்புனப்போ முருகன் ரங்கையாவை திட்டி அனுப்பிட்டான். ஐயா, அந்த முருகனுக்கு 4 காசு வந்த உடனே கொம்பு முளைச்சிடுச்சு போல. விதைய கேட்டு நான் போனா வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டி அனுப்புறான். சரிடா, சரி விடு விடு போ. இது எல்லாத்தையுமே உள்ள இருக்கிற ராஜசேகரனுடைய மனைவி கௌரி கேட்டுக்கிட்டு இருந்தா. அவ ரங்கையா போனதுக்கு அப்புறமா கோவமா அங்க வந்தா. ஏங்க, ஒரு சின்ன பையன் உங்களை ஏமாத்திருக்கான், அவனை எதுவுமே சொல்லாம அப்படி விட்டு வச்சிருக்கீங்க? பரவாயில்ல விடு கௌரி. நாம ஒன்றும் பலனுக்காக இதை செய்யலையே, நல்லதுக்காக செய்யறோம். அதில் வர்ற நல்லது தானா வரும் விடு. இன்னொரு பக்கம் முருகன் 5 ஏக்கர் பத்தாதுன்னு இன்னொரு 5 ஏக்கரை குத்தகைக்கு எடுத்து கடன் வாங்கி விதைகளை வாங்கி ஆட்களை வச்சு அந்த விதைகளை அவனுடைய வயல்ல தூவ வச்சான். ஆட்களை வச்சு எல்லா வேலைகளையும் செய்ய வச்சான். சில நாட்களுக்கு அப்புறமா விளைச்சல் நல்லபடியாவே விளைஞ்சது. அதை பார்த்து முருகன் மனசுக்குள்ள ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். இந்த விளைச்சலை விற்று வர பணத்தில் 5 ஏக்கர் பூமியை நான் வாங்கிட்டேன்னா அப்புறம் சித்தப்பாவுக்கு உதவி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னு முருகன் பகல் கனவு கண்டுகிட்டு இருந்தான். ஆனா சில நாட்களையே நல்லபடியா வளர்ந்த விளைச்சல் எல்லாமே கீழே உதிர்ந்து விழ ஆரம்பிச்சுது. ஏன் அப்படி நடக்குதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நல்லா விளைஞ்ச விளைச்சல் எதுக்காக உதிர்ந்து போகுது அப்படின்னு அவன் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஐயா, அந்த முருகன் உங்களை ஏமாத்தனால, அதனால கடவுள் அவனை ஏமாத்திட்டாரு. அவன் வயல்ல விளைஞ்ச விளைச்சல் எல்லாமே வீணா போய்கிட்டு இருக்குங்க ஐயா. ஐயோயோ, ஏன் இப்படி நடக்குது? என்னாச்சு ரங்கா? என்னவோ நடந்துச்சு, உங்களுக்கு எதுக்கு? அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிக்கிட்டோம். அப்படி இல்லை கௌரி, நான் அவனை பற்றி யோசிக்கல. அந்த விளைச்சல் எதனால வீணா போச்சுன்னு யோசிக்கிறேன். அவன்கிட்டயே போய் கேளுங்க. எப்போ நான் சொன்னதை நீங்க கேட்டிருக்கீங்க? இன்னொரு பக்கம் முருகன் ரொம்ப கவலையா இருக்கும்போது ராஜசேகர் அவன்கிட்ட வந்தாரு. ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. நல்லவங்களை ஏமாத்த நினைச்ச யாரும் நல்லா இருக்க முடியாது. உங்களை ஏமாத்த நினைச்சி நான் ஏமாந்துட்டேன். கவலைப்படாத முருகா, உன் தப்ப நீ புரிஞ்சுக்கிட்ட இல்லையா? இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் வா. விளைச்சல் ஏன் வீணா போச்சுன்னே தெரியல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க ஐயா. கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கேன்ல, வா. அப்படி ராஜசேகர் முருகன் கூட சேர்ந்து அவனுடைய வயலுக்கு போய் அந்த விளைச்சலை கவனிச்சாரு.
கலப்படம் செய்யப்பட்ட விதைகளை பயிரிட்டதுனால தான் இப்படி ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. இன்னொரு தடவை இந்த விதையெல்லாம் பயிரிடாதன்னு சொல்லி மறுபடியும் அவன் வயல்ல பயிரிடுறதுக்கு அவரு நல்ல விதைகளை முருகனுக்காக கொடுத்து அனுப்புனாரு. அப்படிப்பட்ட நல்ல மனசுள்ள மனிதனை கஷ்டப்படுத்தினதுக்கு முருகன் வருத்தப்பட்டான். இயற்கையோட மடியிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி ரொம்பவும் அழகா இருக்கும் அந்த கிராமம். அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க. ஆனா அவங்களுடைய பழக்க வழக்கம் தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதே கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு வயசான ஒரு பேரு தான் வீரையா. அவருடைய பேரனோட பேரு சிவா. சிவா பட்டணத்துல படிக்கிறதுக்காக போய் இப்ப லீவ் கொடுத்ததுனால தாத்தாவோட ஊருக்கு வந்திருந்தான். பட்டணத்திலேயே வாழ்ந்த சிவாவுக்கு இந்த ஊரோட அமைதியும் அழகும் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. தாத்தா, எனக்கு இந்த ஊரை சுத்தி பார்க்கணும் போல இருக்கு. வந்து ஊரை சுத்தி காமிக்கிறீங்களா? அதுக்கு என்னப்பா, வா, இப்பவே போய் நாம ஊரை சுத்தி பார்க்கலாம். சிவா அவனோட தாத்தா கூட சேர்ந்து ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு கிளம்புனான். தாத்தா, இந்த ஊரு ரொம்பவே அமைதியா இருக்கு. பட்டணம் மாதிரி இங்க எந்த ஒரு மாசுபாடுமே இல்ல. உண்மைதான்ப்பா, இது கிராமம். இங்க மரம் செடி கொடின்னு நிறைய இருக்கு. ஜனங்க வாழ்றதும் கம்மி தானே. அதனால தான் இந்த கிராமம் மாசுபாடு இல்லாம ரொம்ப அழகா தெரியுது. ரெண்டு பேரும் ஒன்னா பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஊருக்கு நடுவுல போனாங்க. அங்க ஒரு மரத்துக்கு கீழே அந்த ஊரை சேர்ந்த நிறைய ஆம்பளைங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அவங்க எல்லாருமே ஒரே நிறத்துல தான் துணிய அணிஞ்சிருந்தாங்க. அதை பார்த்து சிவாவுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. தாத்தா, அங்க பாரேன். அங்க இருக்கிற எல்லாருமே எதுக்காக ஒரே நேரத்துல உடைய அணிஞ்சிருக்காங்க? இவங்க எல்லாரும் எதனா சங்கத்தை சேர்ந்தவங்களா? இல்ல இங்க எதனா போட்டி நடக்க போதா? தெரியலப்பா, அது அவங்கள கேட்டா மட்டும்தான் தெரியும். அதோ அங்க ராமையா வரான் பாரு, அவன்கிட்ட கேட்கலாம். என்ன வீரையா, பேரன் பட்டணத்துல இருந்து வந்திருக்கான் போலயே. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கங்க ஐயா. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க எல்லாரும் எதுக்காக ஒரே மாதிரி உடை அணிஞ்சிருக்கீங்க? அதுவா, அது ஒரு பெரிய விஷயம்ப்பா. இங்க எல்லாரும் நாங்க துணியை துவைச்சா நிறைய நுர வரும், சோப்பு செலவாகும். அது செலவாக கூடாது இல்லையா? அதனால தான் எப்பவும் எல்லாருமே ஒரே நேரத்துல துணியை போடுறோம். அப்ப 2 நாளைக்கு ஒரு தடவை துணியை போட்டா கூட யாரும் கண்டுபிடிக்க முடியாது இது துவைக்காம போட்டிருக்கோன்னு. இதனால துணி துவைக்கிற கஷ்டமும் இல்ல, சோப்பு செலவும் இல்ல. ஆ, அப்படியா? நேத்து போட்ட துணியை தான் இன்னைக்கும் போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க கூடாதுன்னு இப்படி செய்யறாங்களா? இதுக்கு பேரு சிக்கனமா இல்ல பிசினாரித்தனமா? வாப்பா, நம்ம முன்னாடி போவோம். இத பத்தி எல்லாம் தேவையில்லாம யோசிக்காத. சிவா இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளியில வரவே இல்லை. என்னடா இந்த ஊஜனங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தான். கொஞ்ச தூரம் போகும்போது கிராமத்துல ஒரு வீட்டுக்கு வெளியில கல்யாணம் நடந்துகிட்டு இருந்துச்சு. கல்யாண மாப்பிள்ளையும் கல்யாண பொண்ணும் மணமேடையில நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஊஜனங்க எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. சிவா, இந்த கல்யாணம் நமக்கு தெரிஞ்சவங்களோடது. நாம இங்க போயாகணும். அப்பாடா, பட்டணத்துல நிறைய கல்யாணத்துக்கு போய் விருந்து சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். ஆனா கிராமத்துல ஒரு கல்யாணத்துக்கு போறது இதுதான் முத தடவை. ஆமா தாத்தா, இங்க விருந்துல ஆடு கோழின்னு எல்லாமே போடுவாங்கல்ல. அது அங்க போனதும் உனக்கு தெரியும், வா. வீரையா அப்படி எதுக்கு சொன்னாருன்னு சிவாவுக்கு புரியல. கடைசியில அவங்க 2 பேருமே கல்யாணத்துக்கு போய் அங்க இருக்கிற பொண்ணு மாப்பிளைய வாழ்த்துனாங்க. சிவா சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தான் எங்க சாப்பாடு போடுறாங்கன்னு. ஆனா எங்கேயும் சாப்பாடும் போடல, சாப்பாட்டுக்கான மனமும் வரல. தாத்தா, இங்க எங்கேயுமே சாப்பாடு போடலையே. ஆட்டுக்கறி குழம்போட வாசம் கூட வரலையே. சாப்பாடா? இங்க கல்யாணத்துல சாப்பாடெல்லாம் போட மாட்டாங்கப்பா. வெறும் ஆசீர்வாதம் மட்டும்தான் செஞ்சுட்டு போகணும். கல்யாணத்துல சாப்பாடு போட மாட்டாங்களா? என்ன இது? இந்த ஊர் வழக்கம் எல்லாமே புதுசா இருக்கே. இங்க பாரு சிவா, கல்யாணத்துல சாப்பாடு போடணும்னு என்ன அவசியம்? கல்யாணத்துல 2 மனசு ஒன்று சேரும், 2 குடும்பம் ஒன்று சேரும். இதுல சாப்பாடு எதுக்கு போடணும்? சாப்பாடு சாப்பிட்டா அது ஜீரணமாயிடும். அதுவே வாழ்த்திட்டு போனா காலத்துக்கும் நிற்கும். அதனால இங்க சாப்பாடெல்லாம் போட மாட்டோம். கடவுளே, இந்த ஊர்க்காரங்க கஞ்சத்தனத்துல பிஹெச்டி பண்ணியிருப்பாங்க போல. இது என்ன ஊருடா? இப்படிப்பட்ட ஊரை நான் பார்த்ததே இல்லையே.
அன்னைக்கு சிவாவுக்கு அந்த ஊஜனங்களோட கஞ்ச பிசினாரித்தனத்தை பார்த்து ரொம்பவும் கோவம் வந்துச்சு. அடுத்த நாள் காலையில மறுபடியும் தாத்தா கூட சேர்ந்து ஊரை சுத்தி பார்க்க போனான். அப்போ ஊருக்கு நடுவுல ஒரு 3 ஆம்பளைங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேருக்குமே ஒருத்தங்களுக்கு தலையிலயும், ஒருத்தங்களுக்கு கையிலயும், ஒருத்தங்களுக்கு கால்லயும் அடிபட்டு இருந்துச்சு. ஆனா மருந்தும் இல்ல, கட்டும் போடல. அதுக்கு பதிலா அவங்க வெறும் மஞ்சள் மட்டும்தான் அடிப்பட்ட இடத்துக்கு பூசியிருந்தாங்க. தாத்தா, அங்க பாரு, அவங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லாரும் மஞ்சள் பூசிக்கிட்டு இருக்காங்க. இது எதுனா புதுவிதமான அலங்காரமா? அவங்களையே கேட்போம் வா. வீரையாவும் சிவாவும் அந்த 3 பேர்கிட்ட போனாங்க. ஏங்க, நீங்க எல்லாரும் மஞ்சளை எதுக்கு பூசிக்கிட்டு இருக்கீங்க? அதுவாப்பா, நேத்து ஒரு காட்டெருமை எங்களை மோத வந்துச்சுப்பா. நாங்க தவறி போய் கீழே விழுந்துட்டோம். அப்ப அடிபட்டுடுச்சு. அடிபட்ட இடத்துல தான் மஞ்சளை பூசி இருக்கோம். அடிபட்டா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டீங்களா? மருந்து போட்டுக்க மாட்டீங்களா? வெறும் மஞ்சளை பூசிக்கிட்டா காயம் எப்படி குணமாகும்? அடிபட்ட இடத்துக்கு கட்டு போடணும் இல்லையா? என்னப்பா நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க? இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டருக்கு காசு கொடுக்கணும், கட்டு போட காசு கொடுக்கணும், கட்டு பிரிக்கவும் காசு கொடுக்கணும், மருந்துக்கு வேற செலவு. அதான் நம்ம வீட்டிலேயே மஞ்சள் இருக்கே. மஞ்சளுக்கு மருத்துவ குணம் அதிகம்ப்பா. மஞ்சளை போட்டுக்கிட்டா காயமெல்லாம் சீக்கிரம் குணமாயிடும். ஐயோ தாத்தா, இனி ஒரு நிமிஷம் கூட என்னால் இங்கே இருக்க முடியாது. நான் இப்பவே கிளம்பி பட்டணத்துக்கு போறேன். ஏதோ லீவு கொடுத்துருக்காங்களே, கொஞ்ச நாள் கிராமத்துல சந்தோஷமா இருக்கலான்னு வந்தேன். இங்க இருக்கிற மனுஷங்க கூட வாழறது ரொம்ப கஷ்டம் தாத்தா. இவங்க அடிபட்டா மருந்து போட்டுக்க மாட்டாங்க, துணியை துவைச்சி போட மாட்டாங்க, விருந்து கூட வைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க கூட என்னால வாழ முடியாது. நான் கிளம்புறேன். அட இருப்பா, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? நாளைக்கு காலையில நம்ம ஊர்ல ஒரு பஞ்சாயத்து இருக்கு. அதுக்கு நாமளும் போகணும். அதை பார்த்ததுக்கு அப்புறமா கிளம்பி போயேன். சிவா அவனுடைய மனசுல அங்க இன்னும் என்னெல்லாம் கூத்து பார்க்க வேண்டி இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரின்னு சொல்லி அமைதியா வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த நாள் காலையில ஊருக்கு நடுவுல ஒரு மரத்துக்கு கீழே ஊஜனங்க எல்லாரும் ஒன்னா கூடி இருந்தாங்க. பஞ்சாயத்தும் தொடங்குச்சு. ஊர் தலைவரும் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரே மாதிரி துணி அணிஞ்சிருந்த எல்லாருமே, நேத்து அடிபட்டு இருந்தவங்க, அப்புறம் அந்த கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு எல்லாருமே அங்க வந்திருந்தாங்க. அப்போ அந்த சபைக்கு நடுவுல ஒரு பெரிய உண்டியலும் இருந்துச்சு. கிராமத்து ஜனங்களே, எல்லாரும் கேளுங்க. இந்த வருஷம் நாம சொன்ன நேரம் முடிஞ்சு போச்சு. அதனால எல்லாருமே இந்த ஊருக்காக கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க. நடுவுல இருக்கிற அந்த உண்டியல சிவா ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தான். அப்ப நேத்து அடிபட்டு இருந்த ஒருத்தர் நடுவுல வந்து, ஐயா, இந்தாங்க. இந்த வருஷம் நான் எல்லா செலவையும் குறைச்சி 4000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். இத நம்ம ஊரோட செலவுக்காக கொடுக்கறேன். ஐயா, இது என் கல்யாணத்துல விருந்து சாப்பாடு போடுறதுக்காக சேர்த்து வச்ச பணம். என் கல்யாணத்துல யாருக்கும் சாப்பாடு போடல. அந்த பணத்தை ஊரோட நல்லதுக்கு தரேன். ஐயா, நேத்து எனக்கு அடிபட்டுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனா பணம் செலவாகும்னு மஞ்சளை மட்டும் பூசிக்கிட்டேன். அதில் மிச்சம் பிடிச்ச பணத்தை ஊருக்காக தரேன். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்க கஞ்ச பிசினாரித்தனமா சேர்த்து வச்ச பணத்தை அந்த உண்டியல்ல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை எல்லாத்தையுமே சிவா பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். கடைசியில வீரைய தாத்தாவும் போனாரு. ஐயா, இது என்னோட பங்கு, 2000 ரூபாய். ஊர் தலைவர் பணத்தை எண்ணி பார்த்து சந்தோஷமா, கிராமத்து ஜனங்களே, நாம நம்ம இலக்கை அடைஞ்சிட்டோம். இந்த வருஷம் நம்ம ஊர்ல இருந்து பட்டணத்துக்கு போய் படிக்க ஆசைப்படுற 10 பசங்களோட செலவுக்கான பணம் இது. அவங்க அங்க போய் தங்குறதுக்கான பணம், அங்க அவங்களுக்கு செலவாகக்கூடிய பணம், பள்ளிக்கூடத்துக்கான பணம். நாம இது எல்லாத்தையுமே இப்ப ஒன்னா சேர்த்துருக்கோம். சிவாவுக்கு அப்பதான் புரிஞ்சது அந்த கிராமத்து ஜனங்களோட பிசினாரித்தனத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நல்ல எண்ணம். எல்லாருமே அவங்கவுங்க செலவை குறைச்சிக்கிட்டு வயித்த காய போட்டுக்கிட்டு பணத்தை சேர்த்து வைக்கிறது அந்த ஊர் பசங்க நல்லபடியா படிக்கிறதுக்காகன்னு. தாத்தா, என்ன மன்னிச்சிடு தாத்தா. நான் இவங்க எல்லாரையுமே பிசுனாரிங்கன்னு கிண்டல் பண்ணேன். ஆனா இவங்க எல்லாருமே பசங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய செலவுங்க எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு மிச்சம் பிடிச்ச பணத்துல பசங்களை படிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். குழந்தைங்க நல்லபடியா படிக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பொறுப்பான இந்த கிராமத்து ஜனங்க ரொம்பவே நல்லவங்க. பரவாயில்லப்பா. முதல்ல பார்க்குறவங்க எல்லாருக்குமே நாங்க கஞ்ச பிசுனாரிங்கன்னு தான் தோணும்.
ஆனா அவங்க கஞ்ச பிசுனாரியா இருக்கிறதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டா அவங்க எல்லாருமே வயித்த கூட காய போட்டு எதுக்காக செய்யறாங்கன்னு உண்மை புரியும். உண்மைதான் தாத்தா. இது வரைக்கும் பட்டணத்துல நான் நிறைய வீண் செலவுங்க பண்ணியிருக்கேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் சிக்கனமா இருந்து பணத்தை சேமிச்சு இந்த ஊருக்காக நிச்சயமா நான் கொடுப்பேன். அப்படின்னா என்னப்பா, நாளையில இருந்து நீ கூட எங்க எல்லார மாதிரியும் ஒரே நிற துணி போடுவியா? ஆமா தாத்தா. நீங்க எல்லாரும் போட்டிருக்கிற இந்த ஒரே நிற துணி உலகத்திலேயே ரொம்ப விலை மதிக்க முடியாத துணி. அன்னைக்கு சிவா அந்த ஊச்சனங்க மேல அவனுக்கு இருந்த கருத்தை மாத்திக்கிட்டான். ஒரு மனுஷன் அழுக்கு துணி போட்டா தப்பில்ல. ஒரு மனுஷன் அடிபட்டிருக்கிற காயத்துக்கு மஞ்சத்தூள் போட்டாலும் தப்பில்ல. அதே மாதிரி கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்தாம ரொம்பவும் சாதாரணமா பணத்தை செலவு பண்ணாம நடத்தினாலும் பரவாயில்ல, அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு நல்ல எண்ணம் இருந்ததுன்னா. அப்படி சிவா மனசுக்குள்ள அந்த கிராமத்தை பத்தி தப்பா நினைச்சிருந்தாலும் கடைசியில் அந்த கிராமத்தோட ஜனங்களோட உண்மையான குணத்தை புரிஞ்சுக்கிட்டு மன நிறைவோட இது ஒரு நல்ல கிராமம் அப்படிங்கிற எண்ணத்தோட ஊருக்கு கிளம்புனான்.